ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளுக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். மழை வந்து தானே பள்ளத்தாக்கு நிரம்போ, நியாயமா அது தானே. ஆனால் மழை வரணும்னா காற்று அந்த மேகங்களுக்கு போய் காற்று இருந்தால் தானே மழை வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனால் அவங்க பள்ளத்தாக்கு நிறுவோம். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. இது யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லப்பட்டதுன்னா, தேவ பிள்ளையில எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லப்பட்டதுன்னா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இவர்களுக்கு விரோதமாய் இந்த மோவாப் ராஜா கலங்கம் பண்ணியதுனால அவங்களோடு யுத்தம் பண்ணி இங்கே போகிறாங்க. அவங்க போகும்போது 7 நாளுக்கு பிறகு அவங்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு தண்ணி இல்லை, மிருகஜீவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போ தான் இவங்க பயந்து போயிட்டு, இந்த மோவாப்பின் ராஜா கருத்தில் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்துருவாரோ, நம்ம அவங்க கலை போய் செத்து போவோமோ அப்படின்னு கலங்கி நின்னுக்கும் போது, இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறாரா விசாரிக்கலாம் என்று விசாரிக்கும் போது தான் எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தெய்வ பிள்ளையே, அப்படின்னா சாதகமான சூழ்நிலை, அதுக்கு வேண்டிய காரியங்கள் இல்லை என்றாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இல்லாதவிலிருந்து இருக்கிறவளை போல் அழைக்கிறதா நம்ம ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த காரியத்துக்காக எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுகிறேன் பிரதர், இந்த வேலைக்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன், திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன், பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன், இந்த ப்ரொமோஷனுக்காக, இந்த டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஒரு பலவிதமான காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஏங்கி கலங்கி போயிருக்கலாம். அதுக்கு அவ்வளோதான், இனி சான்ஸ் இல்லை, இனி அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்களே மறந்து போயிருக்கலாம். தெய்வப்பிள்ளையில காற்று இல்லைனாலும், ஆமேன், மழை இல்லைனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுமானால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய உண்மையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். வடக்காற்று மழையையும் புறம் கூறுகிற நாவு கோபத்தையும் பிறப்பிக்கும். பாருங்க, வடக்காற்று மழையை பெய்யக்கணுமா? வடக்காற்று வீசுச்சுனாக்கா மழை பெய்யணும். ஆமீன். அது மாத்திரம் இல்லாம வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிப்பீங்கன்னா அங்க இன்னொரு காற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அல்லேலூயா. பாருங்க, பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தா. அப்போ இங்க பெருங்காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிப்புண்டாகுது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி இங்கே சீஷர்கள் பயப்படுவாங்க. ஆனால் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலை அதட்டுவார். தேவப்பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் கூட பெருங்காற்று வீசி கொண்டிருக்கா? ஆசீர்வாதமான மழை பெய்வதற்கு வடக்காற்று வீசல பிரதர், பெருங்காற்று தான் வீசி கொண்டிருக்கு, கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவார். காற்று இருக்காதான், மழை இருக்காதான், ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்பிச்சல உங்கள் வாழ்க்கையிலும் சாதகமான காரியங்கள் இல்லைனாலும், உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணி உங்களுக்குன்னு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லையானாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவார். ஆமேன். உங்கள் பள்ளத்தாக்கு நிரம்ப பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை இந்த நாளில் கைக்கூடி வர பண்ண உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தெய்வனே, அப்பா மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்காலை வெட்டுங்க, உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்ன போல் ஆண்டவரே, நீ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அப்பா, இன்றைக்கு கூட யார் யார் என்னென்ன நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ, அப்பா ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டுங்க. நீங்கள் தயவு பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறோம், இவர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்பா நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரை, அற்புதங்களை காண செய்யுங்க, நன்மை கிருபை உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தைரியமாக போங்க. God bless you.